இப்பதான் ஆரம்பிச்சான். ஒரு 5 ஆண்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் 100 வருஷமா வச்சுன்னு இருக்கான் அந்த கடை. அவனை விட இவந்து என்னமா ஓடுது அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம் நிறைய பேருக்கு சொல்லி. ஆனா என்ன அங்க சக்தி வாய்ந்தது இருக்கு? எந்த மாதிரி ஒரு கூட்டமைப்புல எந்த வியாபாரியா இருக்கட்டும், இப்ப நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப ஒரே பேரை வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனம் பல கிளைகளை வைத்துக் கொண்டு நடத்துது. அப்ப இதுக்கெல்லாம் ஆணி வேர் என்ன? இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? எப்படி இவங்களாலாம் ஜெயிக்க முடிஞ்சது? நீயும் கோட்டீஸ்வரன் ஆகலாம். அதற்கு 6 படிகள். எந்த நோக்கத்திற்காக நாம் பணம் தேவை முதல்ல எழுதி வச்சுக்கணும். சும்மா எடுத்ததும் எனக்கு இவ்வளவு குருட்டாம் புருட்டு, எனக்கு நிறைய பணம் தேவைப்பா, கோடிக்கணக்கில். எந்த நோக்கத்திற்கு பணம் தேவை? அப்ப புரிந்து கொள். அந்த பணத்தை அடைய விரும்புகிறவர்கள் விருப்பத்தால் மட்டுமே பணத்தை குவித்து விட முடியாது. நீ விரும்புறங்கிறதுனால அதை குவிக்க முடியாது. பணம் சேர்க்கும் ஆசை மனம் முழுவதும் பரவி இருக்கிறதா தாயே? ஆமாய்யா, எனக்கு ரொம்ப பணம். என் பையன் கல்யாணம் பண்ண, என் பொண்ணுக்கு ஒரு வீடு வாங்கணும், என் பையன். நிறைய பேர் எல்லாருக்கும் அப்போ பணம் தேவைதான். அதை அடைவதற்கு தெளிவான வழிமுறைகளை திட்டமிட்டு தோல்வியை கண்டு கொள்ளாமல் விடாமுயற்சியுடன் பிடிவாதமாக செயல்படுவேன். பணம் பண்ணும் ஆசையை நிஜமாகவே பணம் சம்பாதிக்க வழியை நாம் கற்றுக்கொள்ளலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல தாய், கத்துக்கலாம், நிறைய வந்துடும். அப்படி அதில் திட்டவட்டமாக நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிற ஒரு 6 படியை நான் சொல்றேன். உனக்கு அதுல எந்தெந்த படிகள்ல கரெக்டா இருக்கோ அந்த படிகளை எல்லாம் நீ விடாம கத்து. அந்த படிகள் பிரகாரம் நீ செய்யறதுக்கு முதல் உன் மனதையும் உன் உடலையும் சரி செய்து கொள். உடல் அதீதமாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இந்த 6 படிகள் உனக்கு உதவி செய்யாது. அதீதமாக உணவை உண்டு கொண்டே இருந்தாலும் இந்த 6 படிகள் வேலை செய்யாது. அதீதமாக உணவே இல்லாமல் பட்டினி விரதம் இருந்தாலும் வேலை செய்யாது. அதீதமாக உறங்கிக் கொண்டிருந்தாலும் வேலை செய்யாது. சோம்பேறியாக இருந்தாலும் வேலை நினைச்சிட்டு விட்டுட்டு அது நடக்கட்டும். இந்த 6 படிகள் வேணும்னா இந்த 5 வாழ்க்கை முறையை நீ சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் உனக்கு முதலில் நான் சொல்லுவது அப்படின்னு சொல்றார் ஐயா. 1, உங்களுக்கு துல்லியமாக எவ்வளவு பணம் தேவை வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு எக்கச்சக்கமான பணம் வேணும் சார், இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் பேசாத, வேலைக்கு ஆகாதுமா, நீ எழுந்து போ. எவ்வளவு தொகை என்பதை திட்டவட்டமாக முடிவு செய்து கொள், தீர்மானித்துக் கொள். மனதின் தத்துவத்தின் அடிப்படை வரைக்கும் தீர்மானம் பண்ணு. அதை பற்றி நீ எவ்வளவு தீர்மானிக்கணுங்கிறத பத்தி நான் எவ்வளவு தீர்மானிக்கிறேன்னு கவலையும் படாத. தீர்மானிச்சு எவ்வளவு தேவை உன் வாழ்க்கைக்கு, இன்று எவ்வளவு தேவை? 10 கோடி வேணுமா, 5 கோடி வேணுமா, எத்தனை? நான் சும்மா அது ஐயா கேட்டதை நான் சொல்லிட்டேன். நமக்குன்னு ஒரு வரம்பு இருக்குல்ல, நமக்கு தேவைகள் என்னன்னு இருக்குல்ல, அதை நிஜமான ஒரு வாழ்க்கை தேடுங்க. ரொம்ப விரலுக்கு ஏத்த வீக்கம்தான் இருக்கு நம்ம தவிர அதுக்கு மேல அளவு கடந்த ஆசையும் படாதீங்க. புரிஞ்சு செயல்படுங்க. இந்த மாதிரி சொல்லிச்சு செயல்பட நான் அடைஞ்சிருக்கேன். நான் எங்க ஐயா சொன்ன மாதிரி செஞ்சு எல்லா வேலையும் நான் முடிச்சுக்கிட்டேன். இன்ன வரைக்கும் எனக்கு நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நடத்தாம இல்லை. அதனால இறைவன் கண்டிப்பாக நமக்கு இந்த பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு தேவையானதை உள்ளதை உள்ளபடி அந்த சத்தியத்தோடு நடக்கணும். 10 ரூபாய் வந்தா நான் 1 ரூபாய், அது 100 ரூபாய் வந்தா நான் என்ன வரைக்கும் 10 ரூபாய் எடுத்து வைக்க தவறுவதே இல்லை. அதுல சேர்க்கிற பணம் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுத்துரும். 1 கோடியே வந்தாலும் 10 லட்சம் கொடுக்க நானே மறக்க மாட்டேன். 2வது, நீங்கள் விரும்பும் பணத்திற்கு ஈடாக ஐயா கூட சொல்றாரு, நீங்கள் விரும்பும் பணத்திற்கு ஈடாக உங்களால் எதை கொடுக்க முடியும்? எதை கொடுப்ப? நான் உனக்கு கொடுக்குறேன் பணம், நீ எதை கொடுப்ப என்பதை கச்சிதமாக தீர்மானிங்கள். வெறுங்கையால் முழம் போட்டால் எந்த பூக்கடையிலும் பூ கிடைக்காது. புரிஞ்சு செயல்படுங்க.
அந்த இயற்கை விதிக்கோ இறைவன் விதிக்கோ ஒத்து வராது. இத முதல்ல கஞ்சதனம் இருந்தாலும் உங்க கஞ்சதனம் இந்த இடத்துல காட்டக்கூடாது. இத முதல்ல தீர்மானிச்சுக்கோங்க. 3வது, நீங்கள் விரும்பும் பணம் எந்த தேதியில் உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். டைம் கொடுங்க. இன்னைக்கு நினைச்சிட்டு 10 நாள்ல வரணும்னு நினைக்காது. இல்ல யார் கையிலயும் கொடுத்துருக்கும், இல்ல நமக்கு வர வேண்டியது இருக்கும். எப்படியும் ஒரு 6 மாத காலம் டைம் கொடுக்கும். 4வது, உங்கள் ஆசை நிறைவேற்ற தீர்க்கமான திட்டம் ஒன்றை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இல்லையா, இதை பற்றியெல்லாம் அலட்டி கொள்ளாமல் உங்கள் திட்டத்தை மட்டும் எந்த வேளையில் எந்த நாளில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்றத எழுதி வச்சுக்கோ. 5வது, எவ்வளவு பணம் சேர்க்க விரும்புகிறீர்கள், எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளவு நாட்களுக்கு அந்த பணம் உங்களிடம் வந்து சேர வேண்டும், அந்த பணத்திற்கு ஈடாக என்ன தருவதாக இருக்கிறீர்கள், உங்கள் உழைப்பையா, அந்த பணம் வருது, பணம் வந்தா நாம பணத்தை தான் திருப்பி கொடுக்கணும். இதுல உங்க ஐயா ஒரு சூட்சமமா சொல்றாரு, என்ன ஈடா கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் எனக்கு ராணு ஐயாவும் பேசிக்கும் போது, அவனுக்கு மனசு வரட்டுதான் பாக்குறமான்வர். நான் எங்க ஐயா மாதிரி இல்லாம உங்களுக்கு ஆனா ஐயா கட்டன் ரைட்டா நிப்பாரு. என்னதான் நடத்துறான் பாக்கலாமா அப்படின்னு அப்படி கட்டன் ரைட்டா நிற்பாங்க. அப்படின்னு நினைக்காது. வரதுல நானு ஒரு பங்கு 1% ஏதோ நிறைய வந்துச்சுன்னா கொடுக்க மனசு வரலாம் நினைக்கிறேன். வருதுன்னா கொடுக்க மனசு கொடுத்துருங்க. எவ்வளவு நாளைக்கு சேர வேண்டும், அந்த பணத்திற்கு ஈடாக என்ன தருவதாக இருக்கிறீர்கள், இதையெல்லாம் குறிப்பிட்டு சுருக்கமாக ஒரு அறிக்கையை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். அத்தோடு எப்படிப்பட்ட திட்டத்தின் மூலம் இந்த பணம் சேர்க்க போகிறீர்கள், வியாபாரமா, உங்களோட டியூஷன் சொல்லி கொடுக்க போறீங்களா, இல்ல டீச்சரா இருந்து பதவி உயர்வு கிடைக்க போதா, இல்ல என்ன மாதிரியான சூழ்நிலையில் எனக்கு இந்த பணம் சேரும் அப்படிங்கிறத திட்டமாக தெளிவாக தினமும் காலையில் எழுந்தவுடன் எழுதிக்கிட்டீங்களா? 5க்கு எழுதிட்டீங்க. 6வது வர தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு முறை, தூங்க போவதற்கு முன் ஒரு தடவை, காலையில் எழுந்தவுடன் ஒரு முறை, தூங்க போவதற்கு முன் ஒரு முறை நீங்கள் எழுதிய அந்த 5ஐயும் சத்தம் போட்டு படியுங்கள். நீங்கள் இப்படி படிக்கும் பொழுது பணம் உங்க கைக்கு சேர்ந்த மாதிரி. இப்ப நம்ம கிட்ட 500 ரூபாய் நோட்டு, 5 நோட்டு நம்மளால கையில சேர்த்து வச்சுக்க முடியும், இருக்கு. இல்ல ஒரு நோட் இருக்கு. இப்ப 2000 ரூபாய் தாள்லாம் இருக்கு. அப்பெல்லாம் 1000 ரூபாய் இல்லையா? அந்த 1000 ரூபாவே 1 லட்சம் மாதிரி 10 லட்சம் மாதிரி அந்த இடம் இருக்குள்ள கேப் அதுல எழுதி வச்சுப்பாங்க. எழுதிக்கிட்டு நீ எழுதின தாளோட ஒட்ட வச்சுக்கிட்டு தினமும் உறக்க, இந்த மாதிரி லட்சமான பணங்கள் என்னிடம் குவிந்து கொண்டே இருக்கிறது, நான் லட்சாதிபதி ஆகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இப்படி படிக்கும் பொழுது பணம் உணர்வு, அந்த பணத்தை தொட்டு பார்க்கணும் இல்லையா, வந்துடுச்சுன்னு. அப்ப நம்ம கிட்ட பணம் இருக்கணும். இல்லம்மா என்கிட்ட அவ்வளவு பணம் 100 ரூபாய் 200 ரூபாய் இப்ப வந்திருக்கு. எதுலயும் ஒண்ணுத்துல அந்த ரூபாய் நோட்டு, ஒரு புது ரூபாய் நோட்டு எந்த பேங்க்ல போனாலும் இப்ப புதுசு கிடைக்குது. வாங்கி அந்த உணர்வு பூர்வமா அதை உணர்ந்து தொட்டு பார்க்கும் பொழுது அந்த பணம் குவியல் நமக்கு சேருகிறது. இந்த 6 படிகளையும் குறிப்பிட்டு இருக்கிற விஷயங்களை பின்பற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. மிகவும் முக்கியமான விஷயம் என்ன என்றால், 6வது படியில சொல்லியிருக்காரு இல்லையா, 6வது படியில் சொல்லப்பட்டுவதை கவனத்துடன் பின்பற்றி கொண்டே வந்தால் நிஜமாகவே பணம் சேர்வதற்கு முன் உங்களிடம் பணம் இருப்பதாக நீங்கள் உணர்வு பூர்வமாக தியானம் முடித்ததும், முதலில் ஒருநிலைப்பட வேண்டும். மனம் ஒருநிலைப்பட்டதுக்கு அப்புறம் தியானம் முடித்ததும் அந்த நோட்டை எடுத்து நாம் தனியாக ரொம்ப அப்படியே கத்தி 10 பேருக்கு தெரியற மாதிரி படிக்க வேண்டாம். உங்க வரைக்கும் உங்களோட உள் உணர்வுக்கு, அந்த ஆழ் மனதுக்கு போய் நிக்கிறதுக்காக படிங்க. ஏன்னா நம்ம பசங்களே என்ன சொல்றோம், கத்தி படிங்க, காதுக்குள்ள போய் அப்படியே நிற்கும். ஏன்னா கத்தும் போது வேற எண்ணங்கள் வராது, வேற கற்பனை வராது. அப்போ உங்களிடம் இருப்பதை நீங்களே பாருங்கள் என்பது போல் காதிலே நம்
அந்த சத்தம், ஐயாவும் அதான் சொல்ற, நம்ம கத்த கத்த அந்த சத்தம், அந்த சமாச்சாரம் என்ன பண்ணும், நம்ம காதுல சலிப்பில்லாம விழுந்து கொண்டே இருக்கும். இங்குதான் நீங்கள் எப்பொழுதும் தன்னலமாய் ஒரு ஆசையை உள்ளுக்குள் தகன் என்று எரிய விட வேண்டும். இது கிடைத்தே தீரும், நான் கிடைச்சிட்டு பார்த்துட்டேன்ற ஒரு ஆசைக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த ஆசையானது ஆழ்மனதில் படியும் பொழுது உங்களுக்கு அது உதவியாக வெளியில் வந்து சேரும். ஏனென்றால் அந்த ஆசை உங்களுக்கு ஆக்கிரமித்து கொள்ளும். அதில் குறிப்பாய் இருக்க வேண்டியது பொழுதன்னைக்கும் நம்ம குறியாய் இருக்க வேண்டும். பணத்தை அடையும் உங்கள் ஆசை நிஜமானதாக இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக பெறுவீர்கள். உங்கள் சக்தி இருக்கு, உங்களுக்கு லக்கு இருக்கு, உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு, உங்களுக்கு சித்தர்கள் துணை இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து சேரும். பணம் வேண்டும் என்று விரும்பும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், தீர்மானமாக பணத்தை அடையும் சக்தியை வாங்கும் பொழுது உங்கள் மனிதனின் மூலம் என்ன பண்ணும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சிறிது சந்தேகம் பட்டுத்தாலும் எத்தனை ஒரு 40 நாள் சொல்லிக்கிட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் இனிமே காணோம் நம்ம சொல்லிச்சு அப்படின்னு ஒரு சலிப்பு வந்து சேர்ந்தாலும் அந்த ஆழ்மனம் தூங்க ஆரம்பிச்சிடும், வேலை செய்யாது. அதனால் மனிதன் எப்படியெல்லாம் வேலை செய்ய வேண்டுமோ நுணுக்கமான முறையில் வேலைகளை அறிந்து கொண்டால்தான் பெரிய வியாபாரியாகவோ பெரிய வர்த்தக நிறுவனமாகவோ, அல்லது நான் ஒரு கட்டட தொழிலாளியா இருக்கேன், இப்ப எத்தனையோ கட்டடங்கள் சொல்றாங்க இல்லையா, பில்டர்கள், அதுல பெரிய பிரசித்தி பெற்று இருக்கிறேன், நான் இன்ஜினியர், எனிஒன் எதுவாக இருந்தாலும் நடக்கக்கூடிய காரியங்களை மட்டும் நினைக்கணுமே தவிர நடக்காது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தை கூட அந்த விதை நினைத்தால் விதை அழிந்து போய்விடும். அதனால ஜாக்கிரதையா நினைக்கிற நினைப்பு நம்ம பொழப்ப கெடுத்துடக்கூடாது. அதனால எப்பவுமே இந்த 6 படிகளை நாம் கவனத்தை வச்சுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப காலமாக பரிசீலனை செய்து என்ன பண்ணாரு, கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னைக்கு நாம எல்லாருமே என்ன பண்றோம், லைட் வெளிச்சத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்போ அவரு இந்த படிகளை எல்லாம் கணக்கிட்டாரோ என்னவோ நமக்கு தெரியாதுமா. ஆனால் அவர் உழைப்பு, அதீதமான உழைப்பு, அந்த தியாகம் என்று எல்லோருக்கும் ஒளிர் ஊட்டும் ஒரு சக்தியாக இவற்றை கண்டுபிடிப்பதற்கு அவர் தேவைப்படுத்தியது அத்தனையுமே தியானம் மட்டுமே தான். தியானம் மட்டும்தான். தியானத்துல கண்ணை மூடி இது எப்படி செய்யலாம். ஒரு மனிதனின் நோயை தீர்ப்பதும் தியானம் தான், ஆரோக்கிய தருவதும் தியானம் தான், பணத்தை தருவதும் தியானம் தான், ஒரு நாட்டை ஆள்வதும் தியானம் தான் சொல்லிட்டார் ஐயா. இந்த 6 படிகள் உனக்கு கிடைப்பது தியானத்தின் மூலம்தான். இந்த 6 வழிகளை நடைமுறையில் பின்பற்ற போதுமான அளவுக்கு உன்னிடம் ஒரு சக்தியை நீ வளமாக்க வேண்டும். இதில் சந்தேகம் சிறிதும் இருந்தால் தயவு செய்து தள்ளி வைத்துவிடு. தன்னிடம் பணம் சேர்ந்திருப்பதாக பாவித்துக் கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பெரும் யோகம் வந்திருப்பதாகவும் நினைத்து கொள்ளவும் இப்படி மனக்கோட்டை கட்டும் கலை கூட ஒரு தியானம்தான். இது ரொம்ப கை கொடுக்கும். ஆனால் தியானம் இல்லாமல் இதையெல்லாம் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் கர்மா ஒழிந்தால்தான் இந்த அதிர்ஷ்ட தேவதை நம்முடன் வந்து சேர்ந்து கொள்ளுவாள், இந்த அருளை பெற முடியும். இது நான் சத்தியமாக சொல்கிறேன் அம்மா. ஐயா எப்பவும் நடக்காது சொல்ல மாட்டார், நடக்கிறதுதான் சொல்லுவார். எல்லோரும் ஆரம்பத்தில் ஓரளவுக்கு கனவு காணுவாங்க, அப்புறம் முடிச்சிட்டு மூடி வச்சிருவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒருத்தர் 100 தடவை ஏமாந்தவரே அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊருக்கு வெளிச்சோம். நாம இப்பதானே ஆரம்பிக்கிறோம். நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இதை கடைபிடிக்கலாம். மறந்து விடக்கூடாது. தங்களிடம் பணம் சேர்வதற்கு முன்பு அதை பற்றி நம்பிக்கை வைத்து விரும்பி அதை பெறுவதற்கான ஒரு திட்டத்தை மனதளவிலும் உடல் அளவிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு கோட்டீஸ்வரி தான் அப்படின்னு என்பதை மனதளவில் நாம்
வளர்த்து கொள்ள வேண்டும். பணத்தை சேர்க்கும் பந்தயத்தில் நீ குதிரை மீது கட்டுவது போல், ஏறி அமர்ந்து கொண்டு ஓடுவது போல், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் எதுவாக இருந்தாலும் எதிர்பார்ப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புதிய உத்திகள், புதிய செயல் திட்டங்கள், புதிதாக நீ ஏதாவது கண்டுபிடிக்கிறேன்னா அந்த இடத்துல கிரகிக்கும் பொழுது கல்வியின் போதனையாக இருக்கலாம். எதன் மூலம் உனக்கு பணம் வரணும்ன்றதுக்கு நீ ஒரு அங்க முக்கியமான ஒரு பொருள் இருக்கணும். கல்வியின் போதனை, புத்தகங்கள், இல்ல இலக்கியம், வேற ஏதோ ஒண்ணுத்தில் புதுமையாக படைக்கக்கூடிய ஒரு உன்னிடம் என்ன இருக்குதோ அதன் படைப்பை விவரித்து கொண்டே சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு நீ அதில் மனதை செலுத்து. சந்தேகத்திற்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் திட்டமிட்டதை சந்தேகப்படாதே. அறிவு அதில் பாழாகிவிடும். அதே சமயத்தில் இந்த நினைப்பெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே உலகின் நிஜமான அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கலாம். இல்லது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வழியை அடிமனம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். என்ன மாதிரி இருக்கு, எப்படி தேவை. ஏன்னா நம்மளோட அதிர்ஷ்டம், நமக்கு ஒரு கர்மா இருக்கு, நமக்கு எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நான் ஈஸியா சொல்றேன், ஆனா இது செயல்படுறதுக்கு அதுக்கு எவ்வளவு நாள் வேணும் தெரியாது. இதுக்கு நடுப்புற நீ ஊரார பத்தி குறை சொல்றது, மாமியார பத்தி குறை சொல்றது, பொறாமப்படுறது, குரோதம் படுறது, கவலைப்படுறது, கோபம் பட்டு எகுறது, எனக்கு ஞாபக சக்தியே இல்லைங்கிறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. எல்லாம் செல்வம் சேர்க்கிற ஒரு திட்டத்துக்கு நீ வந்துட்டேனா உன்னோட நினைவு எல்லாம் எப்படி இருக்கணும்? கழுகு போல், ஒரு கூர்மையான ஆயுதம் போல், ராமனின் வில், அர்ஜுனின் வில் போல் நீ நிற்க வேண்டும். உன்னோட குறி எதுவோ அதில் மட்டுமே நிற்க வேண்டும், எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும். அப்பதான் புகழ் பெற்ற நாம் வாழ்க்கையை மேலோடி. எந்த கற்பனையினாலோ, குரோதத்தாலோ, பொறாமையினாலோ நமக்கு எதையும் நீ சாதிக்கவும் முடியாது. நீ வாழ்நாளில் எதையும் நீ பார்க்கவும் முடியாது. நீ நல்ல எண்ணத்தோட இரு, வருவது சேர்ந்து கொண்டே இருக்கும். தேவையானது எதுவோ அதற்கு மட்டும் இடம் கொடுத்து நீ செயல்படு. மற்றவர்கள் எந்த உறவானாலும், தாயானாலும், தந்தையானாலும் இந்த காதில் வாங்கி இப்படியே விட்டுடு, அப்படி கூட உள்ள போகாதன்ற. ஏனென்றால் உன் செயல்பாட்டிற்கு இதெல்லாம் தீங்கு, உன் செயல்பாட்டிற்கு இதெல்லாம் தீங்காகிவிடும். ஏனென்றால் உன் திறமையை வளர்த்து கொள்ள 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயையா உருவாக்கி நம்மளை தடுக்குமா. அப்ப இதை தடுக்கும் சக்திகளை 6 கோடி மாயை தடுத்தா என்ன ஆகும் நமக்கு? அதனால 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகளாக தம் மாயை வெளிக்காட்டுமா. நீ நினைச்சுவியா? பார்க்கலாம். இன்னைக்கு நீ அழு, பிள்ளையால ஒரு பேச்சு, புருஷனால ஒரு பேச்சு, உறவுகளோ யார் எது சொன்னாலும் நீ காதில் வாங்கி கொள்ளாமல் உன் பாதையை நோக்கி நீ நட. உனக்கு நல்ல நிலையில் நடக்கும். ஏனென்றால் மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய விளக்கு பற்றி கனவு கண்டார் தாமஸ் ஆல்வா எடிசன். 10,000 தடவைக்கு மேல் தோல்வி அடைந்தாலும் தன் கனவை நினைவாக்க முயற்சி மீண்டும் மீண்டும் ஆரம்பித்து கண்முன்னே சாதித்து காட்டும் வரை தன் கனவை கைவிடாமல் உறுதிப்படுத்தி கொண்டார். காணும் கனவை நிஜமாக்கி காட்டுபவர்களுக்கு முன் உன் கலையை காட்டி நீயும் நிஜமாக்கிக் கொள். அதே மாதிரி காற்றை கிழித்து கொண்டு போகும் பறக்கக்கூடிய ஒரு மிஷினை பற்றி ரைட் சகோதரர்கள் கனவு கண்டார்கள் இல்லையா? அந்த கனவு எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக என்பதற்கு சான்றாக நான் சொல்கிறேன் தாயே. நான் ஒண்ணும் தேவையில்லாத சொல்லலாயம்மா. ஆகாய வெளியில் கண்ணுக்கு புலப்பாடாத சக்தியை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு முறையை பற்றி கனவு கண்டார். அதே மாதிரி இப்ப அது அந்த எப்படி பறக்குது, எப்படி போகுது, அதுக்கப்புறம் அது. ஆனா அவங்களோட அந்த கனவை நிஜமாக்கி காட்டிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஏறினா 1/2 மணி நேரத்துல நம்ம ஹைதராபாத் போயிடும். 40 நிமிஷத்துல எங்க போய் நிக்கிறோம். எங்க நமக்கு ஒரு அவசரம் அப்படின்னும் பொழுது ஒரே நாள்ல போயிட்டு வரணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் பாம்பே போயிட்டு ஓடி நின்னுரும். காலை அந்த இந்த செக்கிங் தான் பெரிய தலைவலியா இருக்கு, மற்றதுல வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம போறோம் இல்லையா? அப்ப இதையெல்லாம் நினைவாக்கும் பொழுது உன் மனமும் நினைவாகும். தைரியத்தை கைவிடாதே, கண்டிப்பாக நினைவாகும். அதே போலதான் மார்க்கோனி அவர் என்ன பண்ணாரு? அதெல்லாம் நடக்குமாயான்னு அவர் ரொம்ப கேலி பண்ணாங்களாம்.
ஆனால் அவர் ஒரு தடவை கூட அந்த இது கேட்காமல், மனசுல அந்த இடத்தை கொடுக்காமல், இன்னைக்கு ரேடியோ டிவி எல்லாம் யாரால நம்ம பாக்குறோம்? இன்னைக்கு எப்படி நம்ம அந்த கண்ணனியை எல்லாம் பயன்படுத்துறோம்? அவர் கண்டுபிடிச்சு கொடுத்தது தானே. இங்க இருந்து நான் பேசுறேன், இந்த அம்பத்தூர்ல இருந்து நீ கேக்குற, பொள்ளாச்சில இருந்து இவ கேக்குறான்னா யார் கண்டுபிடிச்சது? அப்ப இது நினைவாகும்னா நீ கேட்டதும் கிடைக்கும். இதுல எந்தவித ஐயப்பாடுமே கிடையவே கிடையாது. அதனால் அனுபவம் அலாதியானது. ஒயரே அல்லது வேற எந்த மாதிரியான தொடர்பும் இல்லாமல் ஒரு ரேடியோ தொடர்பை நம்ம காற்றின் மூலமாக தகவல்கள் அனுப்பக்கூடிய ஒரு கோட்பாடை கண்டுபிடித்த அந்த மனிதர் முடியும் என்றால், உன் மனதில் நினைப்புதான். அன்னைக்கு மனதோடு மனது பேசிக்கிட்டு பொறாளா கட்டி அனுப்புனாங்க, நேரா போய் நின்னுது இல்ல. அப்ப பொறாக்கு சக்தி கொடுத்தவ யாரு? அதனால எல்லாமே கிடைக்கும். எந்த விதத்திலும் நீ பயம் கொள்ளாமல் நீ நினைத்ததை அடைவதற்கு கனவு நனவாக்கும் வித்தையை நீ கற்றுக்கொள். ஆனால் அது கற்றுக்கொள்வதற்கு முன் உனக்கு ஒரு குருவும் தியானமும் அவசியம். தியானத்தை பெற்றுக்கொள், தியானம் செய்ய கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு சக்தியுடன் உன் ஆசையும் அதில் சேர்ந்து அனைத்து விதமாக கிடைக்கும். எந்த விதத்திலும் சோம்பேறித்தனமாக இருந்தால் குறிக்கோளை வெல்ல முடியாது. இதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள்.